மிகச் சாதாரணமாக மாற்றப்பட்ட முதல் பாராளுமன்ற பொறுப்பேற்பு விழா, புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம், ஆர்ப்பாட்டமின்றி சபைக்கு வந்த ஜனாதிபதி அனுர, மருத்துவர் அர்ச்சுனாவின் எம்பி பதவிக்கு ஆபத்து, தேர்தலுக்கு முன்னர் செய்த பாரிய தவறு, பரபரப்பாகும் சம்பவம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தை பறித்த மருத்துவர் அர்ச்சுனா, வைரலாக ஊடகங்களில் பரவும் தகவல், முதல் நாளே சர்ச்சை. நாடாளுமன்றத்திற்குள் செல்லும் திருடன், முன்னாள் ஆளுநர் விடுத்த எச்சரிக்கை. மாவீரர் வாரம் ஆரம்பம், உணர்வெழுச்சியுடன் தயாராகும் தமிழர் தேசம். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மன்னாரில் வைத்தியசாலையில் இறந்த இளம் தாய், எழுத்து மூலம் வாக்குறுதியின் பின் கைவிடப்பட்ட போராட்டம். யாழ்ப்பாணத்தில் 15 குடும்பங்களைச் சேர்ந்த 50 பேருக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. அரசாங்கத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அதனை சுட்டிக்காட்டுவோம், அதேவேளை நல்ல விடயங்களை செயல்படுத்துவதற்கு ஆதரவளிப்போம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித். தேசிய பட்டியலுக்கு பொருத்தமானவர் நானே, கிருணிகா பகிரங்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை அவை தலைவியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பித்துள்ளார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடரின் கன்னி அமர்வு இன்று இடம்பெற்றது. இந்நிலையில் ஜனாதிபதியின் கொள்கை பிரகடன உரை இன்று முற்பகல் 11:30 மணிக்கு இடம்பெற்ற நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மரியாதை அணிவகுப்பு, மரியாதை வேட்டு எதுவும் இல்லாமல் ஆரவாரமற்ற முறையில் பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தார். நாடாளுமன்றத்தின் பிரதான வாயிலில் இருந்து சபாநாயகர் அசோக ராகவேல மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் ஆகியோர் ஜனாதிபதிக்கு மரியாதை செலுத்தி அவரை சபா மண்டபத்துக்கு அழைத்துச் சென்றனர். கொள்கை பிரகடன உரையை நிகழ்த்திய பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகை தந்த நிலையில் மரியாதை அணிவகுப்பு, மரியாதை வேட்டு எதுவும் இடம்பெறவில்லை. அத்துடன் ஜெயமங்கல கீதமும் இசைக்கப்படாமல் ஆரவாரமற்ற நிலையில் ஜனாதிபதி பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தார். குறித்த சம்பவம் பெரும் வைரலாக பரவி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற மருத்துவர் அர்ச்சுனா நாடாளுமன்றம் செல்வதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முறைப்படியாக அரச வேலையை விட்டு விலகாமல் நாடாளுமன்ற தேர்தலில் வைத்தியர் அர்ச்சுனா போட்டியிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வைத்தியர் அர்ச்சுனாவின் பாராளுமன்ற பதவி பறிபோக உள்ளதாக பரபரப்பான தகவல்கள் கசிந்துள்ளன. அதே சமயத்தில் இந்த சட்ட சிக்கலால் அவரின் பதவி நிச்சயம் பறிக்கப்படும் என சட்டவாளர்கள் சிலர் உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் 10வது பாராளுமன்றம் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் பெருமளவான புதிய உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. முதல் நாள் அமர்வான இன்று உறுப்பினர்கள் எந்த ஒரு ஆசனத்திலும் அமர முடியும் என்ற கோட்பாட்டில் உள்நுழைந்தனர். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்றம் சென்ற மருத்துவர் அர்ச்சுனா அங்கு எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தில் அமர்ந்ததால் குழப்ப நிலை ஏற்பட்டது. எனினும் அங்கிருந்த அதிகாரிகள் அது எதிர்க்கட்சி தலைவருக்கான ஆசனம், வேறு ஆசனத்தில் அமரும்படி கோரியுள்ளனர். எனினும் இன்றைய நாள் விதிமுறைகளை கூறிய அர்ச்சுனா அதிகாரிகளுடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட பின் ஆசனத்தை மாற்றிக்கொண்டார். எந்த ஒரு ஆசனத்திலும் அமரலாம் என்கின்ற விதிமுறை நடைமுறையில் இருந்தாலும் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்களின் ஆசனங்களில் அமர முடியாது என்பது மரபாகும். அதே நேரம் புதிய நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் தேர்தல்களில் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க எந்த கட்சியினரும் முன்வர மாட்டார்கள் என முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், ரவி கருணாநாயக்க ஒரு கொடூரமான வேலை செய்துள்ளார். அந்த வேலையால் கட்சிகள் இப்போது கூட்டணி அமைக்க அஞ்சுகின்றன. இப்படியே போனால் இன்னும் 2 தேர்தல்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க எந்த கட்சியினரும் முன்வர மாட்டார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் செயலாளர் இன்னும் வைத்தியசாலையில் இருக்கிறார். நாளைய தினம் ரவி கருணாநாயக்க நாடாளுமன்றம் சென்றவுடன் மீண்டும் வீடு திரும்புவார். இப்போது ரணில் தான் அவ்வாறு செய்ய சொன்னதாக ரவி கூறி வருகிறார். தலைவர் ரணில் இப்போது இந்த விடயத்தை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை அமைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவை கூட்டி ரவி கருணாநாயக்கவின் உறுப்புரிமையை ரத்து செய்ய வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக செல்ல வேண்டியவர் ஒரு திருடன் அல்ல, ஒரு நல்ல இளம் படித்த அறிவார்ந்த தலைமைத்துவமுடையவரே. நாடாளுமன்றத்துக்கு நாளைய தினம் ரவி கருணாநாயக்க சென்றவுடன் மக்கள் அவரை திருடன் என்பார்கள். நாடாளுமன்றத்துக்குள் திருடன் வந்திருக்கிறான் என்று அரசாங்கத்திடம் தகவல் கூறுகின்றோம். முதலில் அவனை பிடிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார்.
ஈழத்தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடி உயிர்நீத்த வீரமரவர்களை நினைவேந்தும் மாவீரர் வாரம் இன்று ஆரம்பமாகின்றது. இந்த மாவீரர் வாரத்தின் இறுதி நாளான நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாளாக அனுஷ்டிக்கப்படுகின்றது. 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழீழ விடுதலை புலிகளின் போராளியான லெப்டினன்ட் சங்கர் முதல் வித்தாக வீர மரணமடைந்தார். அந்த நாளை மாவீர நாளாக 1989ஆம் ஆண்டு தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் அறிவிக்கப்பட்டது. அன்றில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் மாவீர நாள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. மாவீரர் நாளை நினைவு கூறும் வகையில் நவம்பர் 21ஆம் தேதி மாவீரர் வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்த நாட்களில் தமிழ் மக்களால் வணக்க நிகழ்வுகள் மேற்கொள்ளப்படும். இறுதி மாவீரர் நிகழ்வுகள் நவம்பர் 27ஆம் தேதி நடைபெறும். அந்நாளில் தமிழ் மண்ணுக்காய் மரணித்த மாவீரர்களுக்கு அகவணக்கம் செலுத்தி ஈகைச்சுடர் ஏற்றுவர். பொதுவாக தாயகத்தில் மாவீரர் வாரம் முழுவதும் மஞ்சள் சிவப்பு நிற கொடிகள் பறக்கவிடப்பட்டு மாவீரர்களுக்கான பாடல்கள் ஒலிக்கவிட்டு துயிலும் இல்லங்களில் வணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுவது வழக்கமாகும். அதேபோன்று புலம்பெயர் தேசங்களிலும் இவ்வகையான வணக்க நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நாளை மறுதினமளவில் தாளமுக பிரதேசம் விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் பின்னர் அடுத்த 2 நாட்களில் அது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு தாளமுகமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் அந்த தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பொது வைத்தியசாலையில் இறந்த தாய்க்கு நீதி கோரி போராட்டக்காரர்கள் தொடர்ந்து கொட்டும் மழையில் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் இறந்த பெண்ணின் பெற்றோரிடம் கலந்துரையாடிய போதும் சுமூகமான நிலை ஏற்படவில்லை. இந்நிலையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் வடமாகாண சுகாதார சபைகள் பணிப்பாளர், மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட விசேட குழு பிரதிநிதிகள் அடங்கலாக உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள், சட்டத்தரணிகள், மத தலைவர்களை உள்ளடக்கி விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடல் சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இடம்பெற்றது. குறித்த கலந்துரையாடலின் பொழுது குறித்த பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது முதல் அவர் உயிரிழக்கும் வரை அங்கு நிகழ்ந்த சம்பவங்கள் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் குறித்த குழுவிடம் தெரிவித்தார். மேலும் இம்மரணங்களுக்கு உரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்தார். இதன்போது உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எழுத்து மூலம் தமது கோரிக்கையை சமர்ப்பிக்குமாறு குறித்த குழுவிடம் கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் மத்திய சுகாதார அமைச்சின் செயலாளரால் நியமிக்கப்பட்ட குழுவின் 2 விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையிலும் மாகாண பணிப்பாளர் தனது விசாரணை குழுவை நியமித்து 3 நாட்களில் தமது விசாரணையை முடிப்பதாக வாக்குறுதி வழங்கியுள்ளார். இந்த விடயங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் உள்ளடங்களாக அனைவருக்கும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாகாண பணிப்பாளர் எழுத்து மூலம் உத்தரவாதம் வழங்கியுள்ளார். இந்நிலையில் குறித்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டு உயிரிழந்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். எனினும் 2 அரசியல் கட்சிகளின் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் குறித்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதென்றும் மக்களை திசை திருப்பி தமது அரசியல் நாடகத்தை அரங்கேற்றினர். இதனால் அங்கு மக்களுக்கும் காவல்துறைக்கும் இடையில் தர்க்க நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் காவல்துறையினர், விசேட அதிரடிப்படை மற்றும் கலகமடக்கும் காவல்துறையினர் இணைந்து வைத்தியசாலைக்கு முன்பாக வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டோரை பலவந்தமாக வெளியேற்றினர். இதனால் சில மணி நேரம் மன்னார் வைத்தியசாலை பிரதான வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் விடாமல் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக 15 குடும்பங்களைச் சேர்ந்த 50 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிபலிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். இதன்படி சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட J315 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 J328 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. இதன்படி சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட J315 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 J328 கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேரும் பாதிக்கப்பட்டு 2 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட
J56 கிராம சேவகர் பிரிவில் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. யாழ் பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட 3 குடும்பங்களைச் சேர்ந்த 6 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 வீடுகள் சேதமடைந்துள்ளன. J403 கிராம சேவகர் பிரிவில் 7 குடும்பங்களைச் சேர்ந்த 29 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 6 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களின் அபிலாஷைகளை முற்போக்கான முறையில் கையாண்டு நாட்டின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். அரசாங்கத்துக்கு கிடைத்துள்ள மக்கள் ஆணையை நடைமுறைப்படுத்துவதில் மக்கள் தரப்பில் இருந்து நல்ல முறையில் நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்கு எமது ஆதரவை நல்குவோம். அத்துடன் அரசாங்கத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதனை சுட்டிக்காட்டப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் கடந்த வியாழக்கிழமை ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த பொழுதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு குறிப்பிட்டார். ஐக்கிய மக்கள் சக்தியின் எஞ்சியுள்ள 4 தேசிய பட்டியல் ஆசனங்களில் ஒன்று பெண்ணொருவருக்கு வழங்கப்படும் என அவ்வாறான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டால் அதற்கு நானே பொருத்தமானவராக இருப்பேன் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய பட்டியலுக்காக என்னுடைய பெயர் பல தரப்பினரால் பரிந்துரைக்கப்பட்டது. எனினும் இந்த விவகாரம் செயற்குழுவில் கலந்துரையாடல் மட்டத்திலே காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். මට හතර පස් පාර කියන්න බෑනේ මේක කොයිවත් ලියලා තියෙනවා නෑ අද එහෙම නම් කරන්නේ නෑ කියලා කිව්වා. ඔව් එතකොට ඕන දෙනට වාඩි වෙන්න පුළුවන් නේ. මේක විපක්ෂ නායකතුමාගේ සීට් එකේ. එහෙම කියලා ලියලා තියෙනවද කොයි හරි? ලියලා තියෙනවා නම් පෙන්වන්න මම නැගිටිනවා. ඕවා කරන්න බෑ මෙහි. very sorry. තව පුටු ගියක් තියනවද? වාඩි වෙන්න කියන්න. තව පුටු ගියක් තියනවද මෙතන? වාඩි වෙන්න පුළුවන් නේ. සම්ප්‍රදාය වෙනස් කරන්න තමයි තියෙන්නේ අපි. අපි සම්ප්‍රදාය වෙනස් කරලා තියෙන්නේ. එතකොට මොකුත් කරන්න බෑ. ඒ පැත්තකට අපි කතා කරා. හරි. හේතුව කියන්නකො මම නැගිටින්න ඕනේ හේතුව කියන්නකො. මම තාම ආණ්ඩු පක්ෂද විපක්ෂද කියලා තීරණය කරලා නැහැ. මම ස්වාධීනව ආවේ. මම ওই පොලිටික්ස් කරලා ආවේ නැහැ ඇතුලේ. සර් කතා කරේ මම අඳුරන්නේ නැති නිසා. හරි. සර් ඔක්කොම කතා කරන්නේ වැරදි. ඒ වැරදි නෑ. මේක පාර්ලිමේන්තුවනේ. මේ වැරදි වෙන්නේ නැහැ කවදාවත්. මේකේ කොහෙර ලියලා තියනවාද මේක මේ විපක්ෂ නායකයෙක් කියලා? ලියලා තිබ්බොත් අපි නැගිටිනවා. ලියලා තියනවාද? නෑනේ. පුටු ගියක් තියනවාද කියලා වාඩි වෙන්න කියන්නේ. வாடி வேண்டடா இருக்கோம். ஓகே, ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் கேட்கலாம். மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அது சஜித் பிரேமதாசாண்ட கதிரையாக அது எழும்பட்டுமா உண்டு. நான் சொன்னேன் இங்கே எழுதியிருக்காண்டு தமிழண்டா. ரைட், ஏதாவது கேட்குறேன்னா கேட்கலாம். முடிச்சதுக்கு ஆடுறேன். இதுதான் பாராளுமன்றம். அங்கே வந்து சபாநாயகர் இருப்பார். என்னென்ன இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன். பிச்சை போட்ட அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக சாவச்சேரியிலிருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு ஒரு வெற்றி. ரைட், ஏதாவது கேட்குறேன்டா. இப்போ ஒரு நாளும் கிணவர் அடிச்சிருப்பீங்க. எனக்கு ஆன்சர் பண்ண எல்லாம் போயிட்டு ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம். டைமை யூஸ் பண்ணுவோம். இந்த ரொஹானி பாமா வேலை இது. ஓகே, ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம். நீங்கள் என்கிட்ட கணக்கு மற்ற ஃபோன்லேருந்து கணக்கு கோல் மாறி மாறி வந்தவன் இருந்தது. ஆன்சர் பண்ணி நான் போயிட்டு எனக்கு 4-5 நம்பர் லைவில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது. அந்த 5 நம்பரை நான் வந்த பிறகு பார்த்துட்டு திருப்பி அடிப்பேன் ஏதாவது உண்டு. அந்த பக்கம் வந்து 116 பேர் தான் இருக்கலாம். ஸோ மொத்தம் 225 தானே. அப்போ இந்த பக்கம் வந்துருக்கேன். அந்த பக்கம் போய் பார்த்தேன் நான். வேறு கேட்கணும்னா கேட்கலாம்.
கடும் பொம்பளை இருக்கும் இன்னொரு 2 வருஷத்துக்கா கௌசல்யா வரும் பிறகு. எப்போ மன்னார் வருவீங்க? மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன், வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், வர சொல்லிட்டு இருக்கேன். பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன். நன்றி வாழ்த்து சொல்கிற அனைவருக்கும் நன்றி. மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விட்டுனா அப்போ நீங்கள் பார்க்கலாம். மிகச் சாதாரணமாக மாற்றப்பட்ட முதல் பாராளுமன்ற பொறுப்பேற்பு விழா, புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனம், ஆர்ப்பாட்டமின்றி சபைக்கு வந்த ஜனாதிபதி அனுர, மருத்துவர் அர்ச்சுனாவின் எம்பி பதவிக்கு ஆபத்து, தேர்தலுக்கு முன்னர் செய்த பாரிய தவறு, பரபரப்பாகும் சம்பவம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரின் ஆசனத்தை பறித்த மருத்துவர் அர்ச்சுனா, வைரலாக ஊடகங்களில் பரவும் தகவல், முதல் நாளே சர்ச்சை. நாடாளுமன்றத்திற்குள் செல்லும் திருடன், முன்னாள் ஆளுநர் விடுத்த எச்சரிக்கை. மாவீரர் வாரம் ஆரம்பம், உணர்வெளிச்சியுடன் தயாராகும் தமிழர் தேசம். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மன்னாரில் வைத்தியசாலையில் இறந்த இளம் தாய், எழுத்து மூலம் வாக்குறுதியின் பின் கைவிடப்பட்ட போராட்டம். யாழ்ப்பாணத்தில் 15 குடும்பங்களைச் சேர்ந்த 50 பேருக்கு ஏற்பட்டுள்ள பரிதாப நிலை. அரசாங்கத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அதனை சுட்டி காட்டுவோம், அதேவேளை நல்ல விடயங்களை செயல்படுத்துவதற்கு ஆதரவளிப்போம். எதிர்க்கட்சி தலைவர் சஜித். தேசிய பட்டியலுக்கு பொருத்தமானவர் நானே, கிருணிகா பகிரங்கம்.